Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We'll read again from Romans chapter 13 and verse 11. மறுபடியுமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. And that knowing the time, that now it is high time to awake out of sleep, for now is our salvation nearer than when we believed. There's a word salvation mentioned in this verse. இந்த வசனத்திலே ரட்சிப்பென்கிறதான வார்த்தை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. It's not the initial born again experience that this verse is talking about. முதலாவது நாம் பெறுகிறதான அந்த மறுபடியும் பிறந்ததான அந்த ரட்சிப்பை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. This verse refers to the final salvation, when physically we are saved and delivered from the wrath that is going to be poured out on this world. இந்த ரட்சிப்பானது கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் பொங்கி கொட்டப் போகிறதான அந்த பெரிய கோபாக்கினைக்கு விடுவிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பாய் இருக்கிறது. So this verse says we are closer to that salvation than in the days when we first believed. இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. For one group of people, the second coming of Jesus is going to be a day of salvation. For another group of people, it's going to be the beginning of a judgment period. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது ஒரு கூட்ட ஜனத்திற்கு அது இந்த ரட்சிப்பு மிக மிக சந்தோஷமான நல்ல ஒரு அனுபவமா இருக்க போகிறது. ஆனால் வேறு ஒரு கூட்டத்தாருக்கோ அது மிகவும் ஆபத்தானதாய் காணப்பட போகிறது. We are holding these meetings under the title Time's Up, so that we might realize not only is Jesus coming again, not only is his coming near, the word high time mentioned in this verse means if you're going to delay anymore, it's going to be dangerous. இந்த வேத பாடங்களானது சமயமாயிற்று என்கிறதான தலைப்பினாலே அந்த அடிப்படையிலே இந்த வேத பாடங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த இரண்டாம் வருகை தக்க வேளையானது அதிசீக்கிரமாக இருப்பதினாலே நேரம் மிகவும் குறுகி ஆகிவிட்டது. It's high time to wake out of sleep. ஆகினால் நாம் நித்திரை விட்டு எழுந்திருக்க இதுவே தக்க வேளையாயிருக்கிறது. If you're going to delay in preparing yourself or delay in waking up, it's going to be dangerous. நீங்கள் விழிப்பதற்கும் எழுந்திருப்பதற்கும் நித்திரை விட்டு எழும்புவதற்கும் தாமதிப்பீர்களேயானால் அது உங்களுக்கு மிகவும் ஆபத்தானதாய் முடியும். In the book of Acts chapter 17, we read of a group of people who always wanted to know something new. They wanted new information. அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்ட ஜனம் எப்பொழுதுமே நூதனமான புதிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஆவலுடைய கூட்டத்தாரை காண்கிறோம். Their quest, their purpose in life was to accumulate knowledge. அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே அறிவை திரட்டி சேர்த்து வைப்பது. So when St. Paul came there to preach, they were all there not because they were going to listen to some, the truth, but because they wanted to hear something new. பரிசுத்த பவுல் அங்கு வந்து பிரசங்கித்த பொழுது ஏதோ சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் யாவரும் அங்கு கூடவில்லை. மாறாக ஏன் கூடினார்களே என்றால் அவர்கள் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளும்படியாக. So in the same way, in the chart behind you see some new pictures. So let's hear something new. That's not why we are gathered here. அதே வண்ணமாக நமக்கு பின்பாக சில வரைபடங்கள் தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய காரியங்களா இருக்கிறது. ஏதோ இந்த புதிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படி அல்ல நாம் இங்கு கூடி வந்தது. In the picture behind you see an underground railway tunnel. So you might wonder, what's this got to do with the second coming of Jesus? நடுவிலே அங்கு ஒரு படத்தை பார்க்கிறோம். அங்கு சுரங்க பாதையில் பூமிக்கு அடியில் செல்கிறதான சுரங்கத்தினூடாய் செல்கிறதான அந்த ரயில் பாதையாய் இருக்கிறது. இந்த ரயில் பாதையின் படம் ஏன் இங்கே வேத பாடத்தில் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? What has that got to do with the second coming of Jesus? இந்த படமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையோடு கூட எப்படி அது தொடர்புள்ளதாய் இருக்கிறது? So we are going to know some things that are happening around us in these last days. இந்த கடைசி நாட்களில் நடக்கிறதான சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். But we are telling you these things not just so that you might know a little more, but this knowledge of a little more might wake us up to reality.
நாம் சில காரியங்களை உங்களுக்கு சொல்வது நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, நிஜத்தை அறிந்து அதை சீக்கிரமாக செய்ய வேண்டியதான அந்த காரியத்திற்காக நாம் இதை அறிந்து செய்ய வேண்டும். I was talking to a young man some years ago who served in the army and then came to serve Jesus. நான் ஒரு வாலிபனை சந்தித்தேன். அவன் முதலாவது ராணுவத்திலே பணிபுரிந்து பின்பு இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருந்தவர். So he was saying that in the army, in training, they would have some mock exercises where suddenly at any time an alarm would ring, a siren would blow, and all the members in that camp will have to present themselves at a particular spot in 2 minutes. அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், ராணுவத்தில் இப்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. திடீர் என்று அவர்களுக்கு சங்கு ஊதுவார்கள். ஊதின மாத்திரத்திலே 2 நிமிடத்தில் தானே அவர்கள் எல்லாவற்றையும் அணிந்து ஆயத்தம் அடைந்து அந்த இடத்தில் ஓடி வந்து 2 நிமிடத்திற்குள் எப்பொழுது ஊதினாலும் வந்து அவர்கள் சேர வேண்டும். The siren can blow in the middle of the night. அந்த சங்கானது இரவின் நடு இரவிலே ஊதக்கூடும். So I said, suppose the siren blows in the middle of the night, say at 1:30 in the night, you should be there in 2 minutes, is it? He said yes. அப்பொழுது இடத்துல கேட்டேன், ஐயா ராத்திரி 1:30 மணிக்கு சங்கு ஊதுமானால் 2 நிமிடத்தில் ஓடியா நீங்கள் கூட வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஆம் என்று சொன்னார். So I said, to tie your shoes will take 2 minutes, isn't it? அப்பொழுது நான் சொன்னேன், உங்களுடைய ஷூ லேஸ் இருக்கிறது, இந்த ஷூ கயிறை கட்டுவதற்கே 2 நிமிடம் ஆகுமே. So he said, we sleep with our shoes on. அவர் சொன்னார், நாங்கள் ஷூவோடு கூட தான் எப்பொழுதுமே தூங்குவோம். Because the siren blows is equal to an alarm saying the enemy has come and you can't be getting ready at that time. சங்கு அப்படி மணி ஒடிக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சத்துருவானவர்கள் வந்து விட்டார்கள், ஆகையால் அப்பொழுது நாங்கள் உடனடியாக ஆயத்தமாய் ஓட வேண்டும், அப்பொழுது நாங்கள் ஷூ கயிறை கட்டிக்கொண்டிருக்க முடியாது என்று சொன்னார். So I asked them, suppose you're brushing your teeth and the siren rings, what will you do? அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், ஒருவேளை நீங்கள் பல் துலக்கிக் கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் இப்படி சங்கு ஒலிக்குமே ஆகில் எப்படி நீங்கள் ஓடி அங்கே சேருவீர்கள்? He said, we won't wash our brush, we won't even wash our mouths, we'll just spit the toothpaste, throw the brush and wipe the toothpaste with our mouth and keep running as we do it. அவர் என்ன சொன்னார், அப்படி நாங்கள் பல் துலக்கிக் கொண்டிருக்கும் சங்கு ஊதுமே ஆகில் உடனடியாக நாங்கள் எங்கள் கையில் இருக்கிற அந்த பிரஷை தூக்கி எறிந்து வாயில் இருக்கிறதான அந்த பல் துலக்கி துப்பி விட்டு அப்படி எங்களுடைய வாயை துடைத்து வேகமாய் 2 நிமிடத்திற்குள் நாங்கள் அங்கே ஓடி விடுவோம். So in this manner we have to get ready, because the trumpet is going to sound like the siren at any undisclosed moment. இதே வண்ணமாக அந்த சங்கை போலவே எந்த வேளையிலும் எந்த இமைப்பொழுதிலும் ஒரு எக்காலம் ஊத போகிறது, அப்பொழுது நாமும் ஓடி ஆயத்தமாய் அங்க இருக்க வேண்டும். Why is it that, there are 2 dates in the Bible concerning each one of us which is undisclosed? It can happen any time. நம்மை குறித்து 2 தேதிகள், 2 காலகட்டங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாரையும் குறித்து. ஆனால் அது எப்பொழுது என்று அது வெளியரங்கமாய் சொல்லப்படவில்லை. One is the date of our death. முதலாவது நம்முடைய மரண நாள். Second is the day of the date of the coming of Jesus. இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த 2ஆம் வருகையின் நாள். Why is it that these 2 dates are kept secret? ஏன் இந்த 2 நாட்களுமே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது? God the Father knows when Jesus will come. எப்பொழுது இயேசு வருவார் என்று பிதாவாகிய தேவனுக்கு நன்றாகவே தெரியும். God the Father knows when you will die, when I will die. நீங்கள் எப்பொழுது மரிப்பீர்கள் என்றும் நான் எப்பொழுது மரிப்பேன் என்றும் பிதாவாகிய தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். Why doesn't he tell it to us? ஏன் அதை அவர் நமக்கு சொல்லாமல் இருக்கிறார்? The reason is, he wants a group of people who are faithful to him. காரணம் என்னவென்றால், உண்மையுள்ள ஒரு கூட்ட ஜனம் அவருக்கு வேண்டும் என்பதற்காக. If he tells us, I'm going to come in on August 3rd, 2017. அவர் ஒருவேளை 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரப்போகிறேன் என்று அவர் நமக்கு முன்பே சொல்லுவாரே ஆகில், till June 1st, 2017, we'll be doing whatever we like. From June 1st onwards, 2 months before Jesus comes, we'll all go and stay in the faith home and start praying. நாம் என்ன செய்வோம்? ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நாம் விரும்பினதெல்லாம் செய்துவிட்டு
பின்பு இயேசு வருகைக்கு 2 மாதம் இருக்கும் பொழுது ஜூன் 1ஆம் தேதி அன்று 2 மாதமே இருக்கிறது என்று அறிந்து அந்த தேதி அன்று நாம் எல்லாரும் தேவனுடைய விசுவாச வீட்டிற்கு போய் ஒன்றாய் கூடி விடுவோம். That means we are fooling God. We do what we like and because of fear of being left behind, not because we love Jesus. No other go. We have to escape. So we'll go and sit in the faith home. நாம் எல்லாருமே அந்த தேதி அறிந்தபடினாலே நம்முடைய எல்லா இன்பத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு அந்த கடைசி 2 மாதம் தேவனுக்கு அன்பு கூர்ந்தபடினாலே அல்ல, அந்த காரியத்திலிருந்து நாம் வருகிறதான அந்த கொடுங்காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக எப்படியாகலும் கர்த்தர் போக வேண்டும் என்கிற அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் இப்படி கூடி விடுகிறோம். But if he doesn't tell us the date, we have to be ready all the time. That's why he wants a faithful person. அவர் நமக்கு தேதி சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நாம் எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகினால் அவர் நமக்கு தேதியை சொல்கிறதில்லை. Still, the merciful God has given us certain clues, certain signs that point to the nearness, to the imminence of his return. என்றாலும் இந்த அன்புள்ள இரக்கமுள்ள தேவன் அவருடைய வருகைக்கு நெருங்கி இருக்கிறதான அந்த காலகட்டத்தை குறித்துதான சம்பவங்கள், அடையாளங்கள், அறிகுறிகள் யாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்திக் So கொண்டிருக்கிறார். these meetings are a wake-up call to help us to know how near the coming of Jesus is. ஆகையினால் இந்த கூட்டங்களானது இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சீக்கிரம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இது ஒரு விழித்தெழுக்கூடியதான ஒரு அழைப்பின் துணியாக இருக்கிறது. We can study, we can go to work. நாம் படிக்கலாம், வேலைக்கும் செல்லலாம். There are so many earthly commitments that we are engaged in. பூமிக்குரிய பல காரியங்களில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். But in the middle of this, our mind should focus on getting ready to go when Jesus comes. இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலேயும் இயேசு வரும்பொழுது நான் எப்படியாகிலும் போய்விட வேண்டும் என்கிறதான அந்த மனது நம்முடைய மனதாய் காணப்பட வேண்டும். Referring to certain end time signs, Jesus in one of his sermons says, when you see all these things happening, lift up your heads. That means let your focus shift on coming to meet me. இவைகளை குறித்து இயேசுவே சொல்லியிருக்கிறார். இவைகள் எல்லாம் நடைபெறும் பொழுது உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள். அதனுடைய அர்த்தம் என்னுடைய வருகைக்கு நேராய் உங்களுடைய கண்ணோட்டத்தை நோக்குங்கள், திருப்புங்கள். So we are going to see some things that are happening in these last days so that we might be alert on what kind of world and what kind of times we are living in, and so we can do something about it. எப்படிப்பட்டதான காலத்தில் எப்படிப்பட்டதான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவைகளிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறியும்படியாக சில காரியங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். The history of the Christian church is like a relay race. கிறிஸ்தவ சபையின் ஓட்டமானது தொடர் ஓட்டமாக இருக்கிறது. Our forefathers ran for some time, they gave the torch to their next generation. That generation ran, they gave the torch to the next generation, and now we are holding the torch as a mass and we are running. நம்முடைய முற்பிதாக்கள் முதலாய் அந்த நெருப்பு தண்டை கையில் வைத்து இந்த தொடர் ஓட்டத்தில் அவர்களே ஓட்டத்தை தொடக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு நம்முடைய பிதாக்களின் கையிலே அந்த தொடர் ஓட்டத்திலே அந்த விளக்கின் அந்த தீப்பந்தத்தை கையில் கொடுத்தார்கள். இப்பொழுது பெரிய கூட்டமாக, கடைசி கூட்டமாக நாம் அந்த தொடர் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த விளக்கு தண்டை பிடித்து. In a relay race, where are the fastest runners kept in a team? ஒரு தொடர் ஓட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிவேகமாக ஓடக்கூடியவர்கள் எந்த இடத்தில் வைக்கப்படுகிறார்கள்? They are kept in the end. அவர்கள்தான் அந்த கடைசி தொடரை ஓடுகிறார்களே அவர்களா இருக்கிறார்கள். The reason is, if the previous runners slow down or fall back for any reason, the fastest runners are kept in the end to make up for it. காரணம் என்னவென்றால் முன்பாக ஓடினவர்கள் ஒருவேளை தப்பித்தவரை கீழே விழுந்தோ இல்ல கொஞ்சம் மெதுவாக ஓடிவிட்டாலோ அந்த காரியங்களை எல்லாம் எப்படியாகிலும் சமாளித்து அந்த நேரத்தை சமாளிக்கும்படிக்கு கடைசி தொடரில் ஓடுகிறதான அவர்கள்தான் அதிவேகமான வேக ஓட்டக்காரர்களை வைக்கிறார்கள். So the fastest runners are kept in the end. ஆகையினால் தான் அதிவேக ஓட்டக்காரர்கள் இந்த தொடர் ஓட்டத்தில் கடைசி பகுதியில் வைக்கப்படுகிறார்கள். I am here to tell you and me, all of us, that we are in the last lap of that relay race. We are the last runners. நாம் யாவருமே, நானும் நீங்களுமே இந்த தொடர் ஓட்டத்திலே கடைசி பகுதியில் ஓடுகிற ஓட்டக்கூட்டமா இருக்கிறோம் என்று சொல்லும்படியே நான் விரும்புகிறேன். In a relay race, the fastest runners are in the end, but in the Christian race, the slowest runners are in the end. தொடர் ஓட்டத்திலே பார்த்தால் மிக அதிகமாக ஓடுகிறவர்களே கடைசி பகுதியில் வைக்கப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்திலோ
மிகவும் மிகவும் மெதுவாய் ஓடுகிறவர்களே கடைசி ஓட்டப்பகுதியில் So ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். we should not end up like the story of the hare and the tortoise. So we are conducting these meetings so that we can wake ourselves up and start running according so that we might win. முயலும் ஆமையின் கதையின் முடிவை போல நம்முடைய ஓட்டத்தை நாம் முடித்துவிடக் கூடாது. So we should wake up and run so that we might win. நாம் எப்படியாக ஜெயிக்கும்படிக்கு நாம் விழித்தெழுந்து நாம் ஓட வேண்டும். If you look at the chart that is in the stage, இந்த மேடையில் இருக்கிறதான இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆகில் here is a map. இங்கே ஒரு வரைபடம் வைக்கப்பட்டிருக்கிறது. This is a map of the Middle East region. இதுதான் இந்த மத்திய தரைக்கடலின் பகுதியாக இருக்கிறது. This region is a sign of the end times. It's a sign, the things happening there work like a clock to tell us how near we are to the second coming of Jesus. இந்த பகுதியில் நடக்கிறதான சம்பவங்கள் நீங்கள் யாவற்றையும் பார்த்தால் எப்படி இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு அது கடிகாரமாக இருக்கிறது. Most of the countries in these areas are mentioned in the Bible. They come sometimes by the same name, sometimes by an ancient name. இந்த பகுதியில் சொல்லப்பட்டதான பல இடங்களின் பகுதிகளின் பெயர்கள் யாவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பழமையான பெயர்கள் உண்டு, அதை நாம் வேதத்தில் காணலாம். This area is the most disturbed area in the world today. இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் மிகவும் கலக்கப்பட்டதான ஆபத்துக்குரியதான இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. We all know that World War I, World War II have already taken place. முதல் உலக மகா யுத்தம், இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரிந்ததாய் இருக்கிறது. And the Bible prophesies that there's going to be a third world war very soon. அதி சீக்கிரத்தில் மூன்றாம் உலக மகா யுத்தம் நடக்க போகிறது என்று வேதமே தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது. When the third world war breaks out, it will break out in this region. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது அது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இந்த பகுதியிலே தான் அது ஆரம்பிக்கப்படுகிறது. And this disturbance has already begun. இந்த கலக்கங்கள் ஆபத்தானது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. The main reason for this disturbance is a small country that exists in this region. இந்த கலக்கத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிறதான ஒரு சிறிய பட்டணமாக இருக்கிறது. Look at Turkey, it's a big country. நீங்கள் மேலே பாருங்கள், துருக்கி ஒரு பெரிய நாடு. In the Bible it's called Togarma. வேதத்தில் அது தோகர்மா என்று அழைக்கப்படுகிறது. Look at Iran, it's a big country. ஒரு பக்கத்தில் ஈரான் நாடை பாருங்கள், அதுவும் பெரிய நாடுதான். In the Bible it's called Persia. அது வேதத்திலே பர்சியா தேசம் என்று அழைக்கப்படுகிறது. Look at Iraq, it's a big country. அந்த ஈராக் நாட்டை பாருங்கள், அதுவும் பெரிய நாடு. In the Bible it's sometimes called Babylon, that's one part of Iraq, and another part of Iraq is called Assyria. ஒரு அந்த ஈராக்கின் ஒரு பகுதியானது பாபிலோன் என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறது, மறுபகுதி அசீரியா என்று அழைக்கப்படுகிறது. Look at Syria, it's a big country. நீங்கள் சிரியா நாட்டை பாருங்கள், அதுவும் பெரிய நாடுதான். Look at Saudi Arabia, it's a big country. It's called Sheba and Dedan in the Bible. தென் அரேபியாவை நீங்கள் பாருங்கள், அதுவும் வேதத்திலே டீடான் என்று அழைக்கப்படுகிறது. But these are not the main causes for this disturbance. இந்த காரியங்களோ நாடுகள் யாவுமே இந்த கலக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணம் அல்ல. The main reason is a small country here near the Mediterranean Sea. இந்த மத்திய தரைக்கடல் பக்கத்தில் இருக்கிறதான மிக மிக ஒரு சிறிய நாடை நீங்கள் பார்க்கிறீர்களே, அதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. It's the country of Israel. அதுதான் இஸ்ரவேல் நாடு. Roughly speaking, it's much smaller than India. It's roughly just half the size of Tamil Nadu, that's all. தோராயமாக சொல்லப்போனால் அது இந்திய தேசத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே சரியாக சொல்லப்போனால் நம்முடைய மாநிலத்திலே பாதி அளவு கூட இந்த இஸ்ரவேல் நாடு இருக்காது. Israel is a country and it's just half the size of one of the states of India. இஸ்ரவேல் என்பது ஒரு நாடு, ஒரு தேசம். ஆனால் அது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களின் ஒரு மாநிலத்தில் பாதி கூட அது அளவுக்கு இல்லை. So you see that small country is surrounded by so many big countries, but this small country is the reason for the disturbance in that entire area. இந்த சிறிய பட்டணம்தான்
பெரிய பெரிய பட்டணங்கள் சுற்றி இருக்கிறது. ஆனால் இந்த பெரிய கலக்கங்களுக்கு இந்த சிறிய நாடுதான் முக்கிய காரணம் வகிக்கிறது. And this disturbance is going to escalate and finally result in the Third World War. இந்த கலக்கங்கள் இன்னும் பெரிதாகி கடைசியில் அது உலக மகா யுத்தமாக நடைபெற போகிறது. Isn't it strange? Nation, that's country that the Bible focuses on, that is this country of Israel, is now become such a popular country, or rather notorious country, and is now becoming a big issue in the UN and in the world. இந்த சிறிய தேசம், வேதம் அடிக்கடி பேசுகிறதான இந்த சிறிய தேசமாக இஸ்ரவேல் தேசமானது இவ்வளவு பிரபலமான, இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு பிரபலமாக மாறி இவ்வளவு பெரிய பிரபல பெயரையும் பெற்று, ஏன் ஐக்கிய நாடுகளின் சபைகளிலும் கூட அது பேசப்படுகிறதான அவ்வளவு முக்கிய நாடா ஏன் இருக்கிறது? அது ஒரு நூதனமா இருக்கிறது அல்லவா? Zechariah chapter 12 verses 2 and 3. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியேயாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியிலுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். Behold, I will make Jerusalem a cup of trembling unto all the people round about, when they shall be in the siege, both against Judah and against Jerusalem. And in that day will I make Jerusalem a burdensome stone for all people. All that burden themselves with it shall be cut in pieces, though all the people of the earth be gathered together against it. What do we read here? இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? I will make Jerusalem or Israel a cup of trembling to the nations surrounding it. நான் இந்த எருசலேமை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். So the Bible makes a prophecy just like we see today in that map. Israel has become a problem to all the nations, a cup of trembling to the nations around it. இதே இந்த வசனத்தின் இதே வெளிப்படுத்தலின்படியாக தீர்க்கதரிசனத்தின்படியாக அதே வண்ணமாக இன்றைக்கு நாம் காண்கிறோம். இந்த சிறிய தேசமானது இந்த சகல தேசங்களுக்கும் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக, ஒரு பெரிய கலக்கத்திற்கு காரணமாக அது மாறுகிறது. So because of Israel, that area is now a disturbed area, just as we read in verse 2. எப்படி 2ஆம் வசனத்தில் வாசித்தோம் அதே வண்ணமாக இந்த பகுதியானது ஒரு கலக்கமுள்ள தத்தளிப்பான இடமாக மாறுகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, it's going to become a global problem and result in World War III. That's what you read in verse 3, that all the nations of the earth will try to gather against Israel. அது மாத்திரமல்ல, இந்த தேசமானது பூமியில் உள்ள சகல நாடுகளுக்கும் சகல ஜாதியாருக்கும் அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. அதைத்தான் நாம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். There is one thing that we must observe before we go on. நாம் இதை தொடர்ந்து படிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். Israel has rejected God. இஸ்ரவேல் தேசம் தேவனை தள்ளிவிட்டது. When Jesus came down as their God in person, they crucified him. இயேசுவானவர் அவர்களுடைய சொந்த தேவனாக அவர்களுடைய மத்தியில் வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். And they said, when he was hanging on the cross, they said, let his blood be upon us and upon our children. அவரை சிலுவையில் அறைந்தவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் சுமரட்டும். I told you a world war is coming. நான் ஏற்கனவே சொன்னேன், உலக யுத்தம் வந்து And கொண்டிருக்கிறது. when that world war comes, a man will rise up to command peace. உலக யுத்தம் அப்படி எழும்பும் பொழுது சமாதானத்தை நிறுவும்படியாக, அமைதியை நிறுவும்படியாக ஒரு மனிதன் எழும்புவான். That is the Antichrist, the beast that I told you of yesterday. நேற்றைக்கு நான் சொன்னதான அந்த மிருகமாகிய அவன் அந்தி கிறிஸ்து. He is the coming world dictator. அவன்தான் வருகிறதான உலகத்தின் சர்வாதிகாரியாக இருக்க போகிறார். So when he comes to power, the Israelites will accept him as the Messiah. They rejected the actual real Messiah, but when this man comes, they will accept him. அவன் அப்படி எழும்பி வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் தேசமானது இந்த ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால், அவனை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? உண்மையாய் வந்ததான மேசியாவை
தள்ளிவிட்டு இந்த சர்வாதிகாரியாகிய இந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். Although Israel has rejected God, இஸ்ரவேலர்கள் தேவனை தள்ளிவிட்டாலும் கூட still God is supporting Israel. Why? என்றாலுமோ தேவன் இஸ்ரவேலரை அவர்களுக்கு இன்னும் தன்னுடைய இணங்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். Why is he supporting Israel? ஏன் அவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார்? The reason is God is faithful in his promises. ஏனென்றால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். If God has made some promises to you, தேவன் உங்களுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரே என்றால், remember the God who is faithful to his promises in Israel is able to keep his promises towards you as well. எப்படி இஸ்ரவேல் தேசத்தாருக்கு தான் தந்ததான வாக்குத்தத்தங்களுக்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரோ அதே வண்ணமாக உங்களுக்கு தந்ததான வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். Even if the whole world rises against Israel, although Israel has fallen away and backslidden from God, God is faithful in his promise. முழு உலகமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினாலும் இந்த இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு பின்வாங்கி போனாலும் தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு தந்ததான வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் மிகவும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். So just like a prophet of the Old Testament predicted that Israel is going to land into big time trouble and become a cup of trembling, a burdensome stone to all nations, it's happening right before our eyes today. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசனமாக தேவனுடைய வசனத்தில் இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாகவும் சகல ஜாதியாருக்கும் பாரமுள்ள கல்லாகவும் இது மாறப்போகிறது என்று சொல்லியிருக்கிற அதே வண்ணமாக இந்நாட்களில் இது அப்படியே ஆகிக் கொண்டிருக்கிறது. The former president of this country of Iran, இந்த ஈரான் தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி Ahmadinejad, more than once he said, we must wipe Israel out of the map of the world. அவருடைய பெயர்தான் அகமது நிஜாத். ஒரு முறை அல்ல பலமுறை சொன்ன காரியம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசமானதை வரைபடத்திலேயே இல்லாமல் செய்ய வேண்டும். Next year he hopes to come back to power. அடுத்த ஆண்டு அவர் எப்படியாகிலும் திரும்ப பதவிக்கு வரும்படியாக அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். So things are happening in such a way that Israel is going to face terrible danger. இஸ்ரவேல் தேசமானது மிக பயங்கரமான ஆபத்தை சந்திக்கக்கூடியதான அப்படிப்பட்ட காலகட்டம் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. What I'm going to tell you now is an unfulfilled prophecy and it's going to be fulfilled before Jesus comes. நான் இப்பொழுது என்ன சொல்ல போகிறேன் என்றால் இதுவரைக்கும் நிறைவேறப்படாததான ஒரு தீர்க்க தரிசனமானது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக அது நிறைவேற போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். So it's a war that's going to take place between the country of Syria and the country of Israel. அது என்னவென்றால் அது சீரியா தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் ஒன்றுக்கொன்று போர் செய்கிறதான யுத்தமாக இருக்கிறது. The Bible has predicted such a war. That war has not yet taken place. It's going to take place. அந்த யுத்தத்தை குறித்து வேதம் முன்னமே எச்சரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த யுத்தம் வரவில்லை. ஆனால் அதி சீக்கிரத்தில் அந்த யுத்தம் வரப்போகிறது. Bible reading Christians would have heard of the country called Syria. வேதத்தை வாசிக்கிறதான கிறிஸ்தவர்கள் சீரியா தேசம் என்கிறதான ஒரு தேசத்தை அறிந்திருப்பார்கள். They would also have heard of a place called Damascus. அவர்கள் இன்னும் ஒரு பெயர் தமஸ்கு என்கிறதான இன்னொரு பட்டணத்தின் பெயரையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். St. Paul, one of the main writers of the Bible, was saved while he was traveling on the road to Damascus. பரிசுத்த பவுல் வேதத்தில் பல நிருபங்களை எழுதினதான அந்த பரிசுத்த பவுல் தமஸ்குக்கு போகிறதான வழியிலே சந்திக்கப்பட்டு அங்கே அவர் ரட்சிப்பை அடைகிறார். That Damascus is the capital of Syria. இந்த தமஸ்கு பட்டணமானது சீரியா தேசத்தின் தலைநகரமாக இருக்கிறது. So keep that in mind. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Like the Bible, when it speaks of Jerusalem, which is the capital of Israel, it's actually speaking about entire Israel. In the same way, when the Bible speaks about Damascus, it's speaking about Syria. வேதம் இந்த எருசலேமை குறித்து இந்த வசனங்களை வாசித்தோமே, அப்பொழுது என்ன அர்த்தம் என்னவென்றால் அது முழு இஸ்ரவேல் தேசத்தையுமே அது காண்பிக்கிறது. அதே வண்ணமாக தமஸ்குவை பற்றி பேசும்பொழுது அந்த முழு சீரியா தேசத்தையே அது குறிக்கிறது. Now we'll turn to Isaiah chapter 17 and read verse 1. இப்பொழுது ஏசாயா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும்.
the burden of Damascus, behold, Damascus is taken away from being a city, and it shall be a ruinous heap. What do we read here? இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? The burden of Damascus. தமஸ்குவின் பாரம். So God has a burden about Damascus. தேவனுக்கு தமஸ்குவை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது. Why is he burdened about Damascus? ஏன் அவர் தமஸ்குவை குறித்து பாரம் அடைகிறார்? Because something terrible is going to happen to it. அந்த தேசத்திற்கு ஏதோ ஒரு பயங்கரமான பாழான காரியம் நடக்க போகிறது. What is written there? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? I'm going to make it a ruinous heap and it's not going to be a city anymore. இதோ தமஸ்குவானது நகரமாய் இராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாய் இருக்கும். Just imagine like this. இப்படி யோசித்து பாருங்கள். Supposing the Bible says, I'm going to make Tuticorin district a ruinous heap, a heap of stones and mud and rubbish, and it's not going to be a city anymore. இப்படி யோசித்து பாருங்கள். தேவன் தூத்துக்குடியை பார்த்து, தூத்துக்குடியை இனிமே நான் ஒரு மண்மேடாய் கல்லுகள் நிறைந்த அப்படி நிறைந்த மண்மேடாய் மாற்றி இனி இது நகரமாயிராமல் பண்ண போகிறேன் என்றால் எப்படி இருக்கும்? What does that mean? அந்த அர்த்தம் என்ன? You can't see buildings again here. இங்கே நீங்கள் ஒரு கட்டடத்தையும் காண முடியாது. You can't see people here. இங்கே நீங்கள் ஜனங்களையும் காண You can't முடியாது. see roads here. இங்கே நீங்கள் சாலைகளையும் காண முடியாது. You can't see factories here. இங்கே நீங்கள் கம்பெனிகளையும் காண முடியாது. So that is the meaning. It's going to be a ruinous heap. Not only it is going to be a ruinous heap, it's not going to be rebuilt again. இது அதுதான் இது மினி மண்மேடாக ஆக போகிறது. அப்படி மண்மேடாக ஆகிறது மாத்திரமல்ல, இது ஒரு காலம் இனி வாழக்கூடிய பட்டணமாய் நகரமாய் இருக்க போகிறதில்லை. So that's the prophecy. அதுதான் தீர்க்க தரிசனம். But today Damascus stands on record as the one of the oldest continuously inhabited cities of the world. That means there has not been a time when Damascus has been uninhabited. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் தமஸ்குவானது இந்த பட்டணம் அந்நாள் துவங்கி இந்நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக ஜனங்கள் நன்றாக வசிக்கக்கூடிய ஒரு நல்ல பட்டணமாகவே அது இருந்து வந்ததே அன்றி நடுவில் எந்த பகுதியிலும் அது அப்படி மண்மேடாகவோ ஜனங்கள் வசிக்க கூடாத இடமாகவோ அது மாறவே இல்லை. Not only is it said that this Damascus is going to be demolished and is going to become a ruinous heap and will cease to be a city. அது இந்த தமஸ்குவை குறித்து இது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடா இருக்கும் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் மாத்திரமல்ல. If you read the last verse of that chapter, அதே அதிகாரத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். And behold, at eventide trouble, and before the morning he is not. At evening trouble, in the morning he is not, means overnight destruction takes place. சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போகும் என்றால் ஒரே இரவிலே அந்த முழு காரியமும் நடந்துவிடும். Just imagine, today Tuticorin exists. Tomorrow morning Tuticorin does not exist. No buildings, no roads, no factories, no people. யோசித்து பாருங்கள், இன்று தூத்துக்குடி பட்டணம் இப்படி இருக்கிறது, நாளை காலை தூத்துக்குடி பட்டணமே இருக்காது. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் ஒரு தெருக்களும் இருக்காது, ஒரு கட்டிடங்களும் இல்லை, ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை. What would have happened? என்ன நடந்தது? The only reason is someone has thrown a bomb on Tuticorin. ஒரே ஒரு காரணம், புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரணம் என்னவென்றால் தூத்துக்குடியின் மேலே யாரோ அணுகுண்டு வீசி இருக்கிறார்கள். That is what is going to happen. அதுதான் நடக்க போகிற காரியம். Today there is severe tension existing between Israel and Syria. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கும் சீரியா தேசத்திற்கும் மத்தியில் மிக மிக பெரிய அழுத்தம், மன அழுத்தங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. On May 10th, one of the big politicians of Israel got together on top of a mountain that is between Syria and Israel. மே மாதம் 10ஆம் தேதி இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு பெரிய ஜனாதிபதி இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் ஒரு பெரிய அரசியல்வாதி அந்த சீரியா தேசத்திற்கு மத்தியில் இருக்கிறதான ஒரு பெரிய மலையின் மேலே அவர் வந்து நின்று, common point between Israel and Syria, there is a mountain range, it's called the Golan Heights. அந்த சீரியா தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் மத்தியிலே ஒரு மலை பகுதி காணப்படுகிறது. அந்த மலை பகுதியின் பெயர்தான் கோலன் ஹைட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. These Golan mountains in the Bible also. இந்த கோலான் மலைகளை குறித்து நாம் வேதத்திலும் வாசிக்கிறோம். The top people of the Israeli government got on top of the mountain and had a meeting
இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதான அதிகாரிகள் இவர்கள் யாவரும் ஒரு குழுகைக்காக சேர்ந்து ஒரு கூட்டத்திற்காக சேர்ந்து And the president or prime minister, I'm not sure, said, this Golan mountains will be ours forever. We will not give it to anyone. பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ இஸ்ரவேலை சேர்ந்தவர் இப்படி சொன்னார், இந்த கோலான் மலைகளானது இஸ்ரவேல் தேசத்திற்கே சொந்தமானது என்று சொன்னார். We will not give it to anyone. It will be ours forever. அதை யாருக்கும் நாங்கள் ஒரு காலம் கொடுக்க முடியாது. அந்த மலைப்பகுதி எங்களுக்கே எப்பொழுதும் சொந்தம் என்று சொன்னார். About the same time, the Syrian government also said, the Golan Heights belong to us. We will not give it to anyone. அதே நேரத்தில் தானே சீரிய அரசாங்கமும் சொன்னது, இந்த கோலான் மலைகள், இந்த மலைப்பகுதி எங்களுக்கே சொந்தம், யாருக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. So we see the tension, just like Isaiah said so many centuries ago in the Old Testament. It's happening today. The tension between Syria and Israel is mounting. Anytime war can break out. எப்படி பாருங்கள், ஏசாயா அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக இந்த காரியத்தை சொன்னாரோ, அதே கலக்கமானது இப்பொழுது சீரியா தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் மத்தியில் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். So when this war breaks out, இப்படி யுத்தம் வரும் பொழுது, just imagine Israel planes go and drop a bomb on Damascus and overnight the whole city is demolished. Will the world keep quiet? இஸ்ரவேல் இப்படி யோசித்து பாருங்கள், இஸ்ரவேலின் இந்த போர் விமானங்கள் அணுகுண்டுகளை ஏந்தி இந்த தமஸ்குக்கு மேலாக போய் அங்கே அணுகுண்டுகளை இட்டு அதை மண்மேடாக்கி திரும்பி வரும் பொழுது மற்ற நாடுகள் என்ன பார்த்து கொண்டு சும்மாவா இருக்கும்? So this will lead to the world war. இவைகள்தான் இந்த காரியங்கள் உலக யுத்தத்தையே நடக்க செய்து விடுகிறது. Many nations like Russia and Iran will go and take their army against Israel. That's how the world war will start. அநேக நாடுகள் ஒன்றாய் சேர்ந்து, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய விமானங்களை எடுத்து, போர் விமானங்களை எடுத்து இப்பொழுது யுத்தத்திற்கு அவர்களும் வருவார்கள். With their armies also. அவருடைய சேனைகளும் அங்கே யுத்தத்திற்கு வரும். And at that time, அப்பொழுதுதானே one man will rise up and cause a peace between Israel and the Arab nations. இஸ்ரவேல் தேசத்தாருக்கும் அரபு நாடுகளுக்கும் மத்தியிலே ஒரு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக அப்பொழுது ஒரு மனிதன் எழும்புவான். That man who stops this world war will become the world leader. இந்த உலக யுத்தத்தையே நிறுத்துகிறதான அந்த மனிதன் அவன்தான் இப்பொழுது உலக சர்வாதிகாரியாக மாறப் போகிறார். Before we go on, I want to pause at this to tell you one thing. இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So Jesus is going to come very soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். So before that, between today and the second coming of Jesus, a war between Israel and Syria is going to take place. இயேசு வருவதற்கு முன்பாக இன்றிலிருந்து எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தின் மத்தியிலே இந்த சீரியா தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் மத்தியில் ஒரு யுத்தம் உண்டாக போகிறது. So our wicked minds will say, oh, then we'll let that war take place first, then we'll see. அப்பொழுது உடனே நம்முடைய கெட்டுப்போன மனது, துன்மார்க்கமான மனது என்ன சொல்லும் என்றால், யுத்தம் வரட்டும், அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். Then we'll get ready when Jesus comes. Till then we can sleep. அப்பொழுது இயேசு வருகிறார் என்று உடனடியாக நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ளலாம். அதுவரைக்கும் யுத்தம் வரும் வரைக்கும் நன்றாக தூங்கிக் கொள்ளலாமே. What do you mean getting ready for the coming of the Lord? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிக் கொள்ளலாம் என்று நீ சொல்லுகிறாயே, அதனுடைய அர்த்தம் என்ன? So when the war starts, they said in the Thuthukudi Vadakur Bible study, this war will begin. It started. Jesus is going to come soon. Then we'll get ready. What does it get ready? Go and have a bath, wash your face, brush your teeth, put on your clothes and jump, is it? யுத்தம் வருகிறது என்று இப்படி திடீரென்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள் செய்தியிலே. சீரியாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் யுத்தம் மூண்டு விட்டது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே, ஆம் ஆம், இதைத்தான் தூத்துக்குடியிலே வடக்கு வேத பாடத்திலே தேவனுடைய ஊழியர் சொன்னாரே, ஆம், இப்பொழுது போய் நாம் உடனடியாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிக் கொள்ளலாம். உடனடியாக போய் நன்றாக குளித்து பல்லெல்லாம் துலக்கி நாம் நல்ல உடைகளை அணிவித்து ஆயத்தமா இருக்கலாமா? Is that getting ready? அதுதான் ஆயத்தமா? The verse that we read in the beginning, high time to wake out of sleep, says, if we don't get up now, after the war starts and you get ready, you won't be ready in time. நாம் முதலாவது வாசித்தோமே, நித்திரை விட்டு எழுந்திருக்க தக்க வேளையாயிற்று என்று அறிந்து. If you don't start getting ready now itself,
When the war starts, you start waking up and get ready, then you won't be ready in time. நீங்கள் இப்பொழுதே நித்திரை விட்டு எழாமல் யுத்தம் தொடங்கின பின்பு நீங்கள் ஆயத்தமாகலாம் என்று நீங்கள் முயற்சித்தால் உங்களால் ஒரு காலம் ஆயத்தமாக எழுந்திருக்க முடியாது. So we must rise up now itself and get ready. ஆகினாலே நாம் இப்பொழுதுதானே எழுந்து ஆயத்தமாக வேண்டும். There's so many things in that getting ready. அந்த எழுந்து ஆயத்தமாகுதலில் பல காரியங்கள் உண்டு. We are going to see some of those things in these days. That's more important than all the information of the last days. நான் கடைசி நாட்கள் நடக்க போகிறதான இந்த செய்திகள் எல்லாவற்றை காட்டிலும் அந்த ஆயத்தமாகுதலின் வேலைகளே மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. அதை நாம் இந்த வேத பாடங்களின் நாட்களில் காண போகிறோம். If you turn to Revelation chapter 6 and verse 2, you will see the Antichrist comes to power. He comes as a rider on a white horse. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் காணும் பொழுது அங்கே அந்தி கிறிஸ்துவானவன் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி அங்கே வந்து கொண்டிருக்கிறார். In his hand is a bow. அவனுடைய கரத்திலே ஒரு வில் பிடித்திருக்கிறான். So there is no arrow in it. அதிலே அம்பு இல்லை. At the same time he is coming on a white horse. அதே நேரத்தில் அவன் வருகிறதான குதிரை வெள்ளை குதிரையா இருக்கிறது. This shows the Antichrist, when he comes into power, he comes as a peacemaker. That's why he's on a white horse and he has a bow with no arrow, referring to non-violence. அதுதான் அவன் வருகிறது வெள்ளை குதிரை என்று சொல்லும் பொழுது அவன் அங்க சண்டை அல்ல, சமாதானத்தை அமைதி உண்டாக்கும்படி வெள்ளை குதிரையன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் கையிலே வில்லை பிடித்திருக்கிறான், ஆனால் அம்பு இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வன்முறை இல்லாததான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு கொண்டு வருவதற்காக அவன் அம்பு இல்லாமல் அங்கே வந்து கொண்டிருக்கிறான். So the Antichrist, the one whom the Bible predicts as the coming world dictator, he comes as a peacemaker. வேதமானது வருகிறதான இந்த உலகத்தின் சர்வாதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அவனை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. But this peace will not last long. ஆனால் இந்த சமாதானம் நீடித்திருக்காது. In Russia, in Germany, in China, there were dictators in their past histories who all emerged as everybody's people. People they looked up to. They were so acceptable, they were so friendly, they developed those countries. ரஷ்யா, ஜெர்மனி, சீனா நாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தால் அந்த சரித்திரங்களை காணும் பொழுது அங்கே பல சர்வாதிகாரிகள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ அவர்களுக்கு விரோதமாக அல்ல, ஜனங்கள் எல்லாருமே அவர்களையே நோக்கி பார்த்து அவர்களையே நேசித்து அவர்களுக்கே தங்களுடைய செவிகளை கொடுக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எழும்பி அப்படி இருக்கிறார்கள். But within a short while, not thousands, lakhs were killed by these dictators. ஆனால் கொஞ்ச காலத்திற்குள்ளாக கொஞ்சம் ஆயிரக்கணக்கானோர் அல்ல, லட்சக்கணக்கானோர் இதே சர்வாதிகாரிகளை ஜனங்கள் நம்பினார்கள், நேசித்தார்களே, அந்த சர்வாதிகாரிகளை ஜனங்களை லட்சக்கணக்கில் கொன்று போட்டார்கள். The same thing is going to happen not in Russia and China and Germany but in the whole world. இதே காரியமானது நடக்க போகிறது. ரஷ்யாவில் மாத்திரமல்ல, சீனாவிலும் ஜெர்மனியிலும் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் இது நடக்க போகிறது. This is the big deception that the world is going to see. What they see in the beginning is peace, and everybody today is talking about, let's be one world, let's come together, world peace and so on. It will happen, but only for a short while, and then finally there will be going to be terrible double crossing by the dictator. He is going to fool everyone. அதே காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவன் வெள்ளை குதிரை மேல் வந்து உலக சமாதானம், உலக ஒற்றுமை என்றெல்லாம் சொல்லி அவன் தொடங்கி ஜனங்கள் இந்த பெரிய வஞ்சனைக்குள் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி கொஞ்ச காலத்திற்குள் அவன் பெரிய அழிவை கொண்டு வருவான். Read 1 Thessalonians chapter 5 and verse 3. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. For when they shall say peace and safety, then sudden destruction cometh upon them as travail upon a woman with child, and they shall not escape. So, when everyone is saying, at last there's peace, there was going to be a world war, but this man came and settled everything, so this world is going to enjoy peace at last, it's not going to last long. There's going to be
terrible trouble like a woman in travail, and nobody is going to escape. உலக யுத்தம் பெரிதாய் வந்து கொண்டிருக்கிறதே, அந்த சூழ்நிலையில் இவன் வந்தல்லவா உலக சமாதானம் உலக அமைதியை நிறுவினான் என்று அவர்கள் எல்லாரும் அப்படி அமைதியையும் சௌக்கியத்தையும் நாடி செல்கிற அந்த வேளையில் தானே ஒரு பெரிய அழிவு எப்படி வருகிறது என்றால், கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல சடுதியாய் வருகிறது. And they shall not escape. அவர்கள் தப்பி போவதில்லை. So it's just a trap, a ruse by which the whole world elects this man as their superman, as their leader, only so that afterwards he's going to take everyone's life. எல்லாருடைய வாழ்க்கை அவன் எடுத்து போட போகிறான். ஆனால் இப்படி தொடக்கத்திலோ இவர்கள் யாவரும் மாட்டிக்கொள்கிற அந்த கண்ணியின் பாதையாக அப்படி அவன் அமைத்து ஜனங்களை தன் பக்கம் இழுக்கிறான். Some years ago, about 200 years ago, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக a group of people, very wealthy, influential, powerful people got together and formed a group. ஒரு பெரிய மிக மிக ஐஸ்வர்யமுள்ள மிக மிக அதிகாரம் நிறைந்ததான ஒரு கூட்டத்தார் ஒரு கூட்டமாக ஒரு குழுவை கூட்டினார்கள். Their plan is to rule the world. அவர்களுடைய நோக்கம் திட்டம் என்னவென்றால், முழு உலகத்தையும் எப்படியாக இவர்களே ஆளும்படியாக. We have the power, we have the money, we can rule the world. நமக்கு அதிகாரமும் பணமும் இருக்கிறது, நாம் இந்த உலகத்தை ஆள வேண்டும். In the beginning, those who gathered together and formed were just 13 people. தொடக்கத்தில் பார்த்தால் இந்த கூட்டத்தில் வெறும் 13 பேர் மாத்திரமே இருந்தார்கள். Today, their families have increased and become a few thousand. இன்றைக்கு அவருடைய குடும்பங்கள் எல்லாம் பெருகி வளர்ந்து இப்பொழுது கொஞ்சம் ஆயிரக்கணக்கில் அவர்கள் மாறிவிட்டார்கள். They control most of the money in this world. அவர்கள்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பணத்தை அவர்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். They have brought many nations under their control. அவர்களுடைய கட்டுக்கீழாக அவருடைய முழு தேசங்களையும் நாடுகளையுமே தங்களுடைய அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். This is their symbol. அவர்களுடைய சின்னம் இதுவாக இருக்கிறது. This symbol you can see on the United States $1 note on the back side. நீங்கள் இந்த சின்னத்தை அமெரிக்க தேசத்தின் அந்த $1 இருக்கிறதே அந்த நோட்டிலே நீங்கள் பார்த்தால் மத்தியிலே இந்த சின்னத்தை இந்த பிற்பகுதியிலே நீங்கள் காணலாம். So this organization that was formed many years ago is still alive today, and all of them have given their souls to Satan. இவர்கள் எல்லாரும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கூடி இவர்கள் தான் ஒரு கூட்டமாக மாறினார்கள். இவர்கள் அவருடைய ஆத்துமாக்களை சாத்தானுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். In the symbol you see an eye. இந்த சின்னத்திலே ஒரு கண்ணை நீங்கள் பார்க்கிறீர்கள். It's called the all-seeing eye, the eye that can see everything, referring to the eye of Satan. இந்த கண்ணுக்கு பெயர்தான் எல்லாவற்றையும் காணும் கண். அந்த கண் சாத்தானை குறிக்கிறது. But when you read the Bible, Satan is not omnipresent like God. God is everywhere. He can see everything at the same time. ஆனால் நீங்கள் சாத்தானை பார்க்கும் பொழுது அவர் தேவனை போல சர்வ வியாபியும் எங்கும் நிறைந்தவன் அல்ல. எல்லா இடத்திலும் அவனால் பார்க்க முடியாது. So in the Bible, in the book of Job, we read, God asks Satan, where have you come from? இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு புஸ்தகத்திலே சாத்தானை பார்த்து தேவனை கேட்கிறார், நீ எங்கிருந்து வந்தாய்? Then he responds in Job chapter 1 and verse 7. He says, I have gone to and fro and up and down in the earth. யோபு எழுதின சரித்திரத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவன் கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டபொழுது அவன் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். God doesn't have to walk all over the place. He is omnipresent. He's everywhere at the same time. Satan is not like that. He has to move from place to place. தேவன் சர்வ வியாபி, அவர் எங்கும் நிறைந்தவர். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் அப்படி சுற்றி திரிய போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வியாபி. ஆனால் சாத்தானோ சர்வ வியாபி அல்ல. அவன் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு போக வேண்டுமானால் சுற்றி திரிந்துதான் போய் பார்க்க வேண்டும். How then can Satan have an all-seeing eye? அப்படிப்பட்டதான சாத்தானுக்கு எப்படி எல்லாவற்றையும் காணும் கண் கொடுக்கப்படுகிறது? He doesn't have it naturally. He has to create it. அவனுக்கு இயற்கையாக அப்படிப்பட்ட கண் இல்லை. அந்த கண்ணை அவன் உருவாக்க வேண்டும். Today he is creating it. இன்றைக்கு அவன் அதை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். Through cameras.
கேமராக்கள் மூலமாக, through the SIM cards in your mobile phones. உங்கள் கைகளிலே வைத்திருக்கிறீர்களே இந்த மொபைல் போனில் இருக்கிறதான அந்த சிம் கார்டுகளின் மூலமாய், through the RFID that is going to come in your Aadhaar cards very soon. உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் இந்த ஆதார் அட்டையிலே RFID என்கிறதான ஒரு அறிவிப்பு அதில் கொடுக்கப்பட போகிறது. அதனூடாய் அவன் அறிய போகிறான். Through the internet connection. அவன் இன்டர்நெட் மூலமாக அதை அறிய போகிறான். He is now artificially, electronically developing an all-seeing eye where he can supervise every human being, the movement of every human being on this planet. செயற்கையாக மின் அணுவியல் மூலமாக ஒரு மனிதனும் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளும்படி அதனூடாய் அவனுடைய கண்ணை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். So today there is in America there is an organization called DARPA, DARPA. இன்றைக்கு அமெரிக்க நாட்டிற்கு நீங்கள் போனால் அங்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனுடைய பெயர் என்னவென்றால் DARPA என்று அழைக்கப்படுகிறது. Its expansion is Defense Advanced Research Projects Agency. அதனுடைய அந்த டார்பாவின் விரிவாக்கம் என்னவென்றால் அவைகள் ராணுவத்தை சேர்ந்ததான உயர்தரமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சிகள் நிறைந்த நிறுவனம். It belongs to the defense. It's part of the American military. இந்த காரியமானது அமெரிக்காவின் ராணுவத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது. And one of the inventions of this DARPA is the internet. அவர்களுடைய இந்த டார்பாவின் பல கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பு தான் இன்டர்நெட். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோமே. So we are using the internet every day. It's become part of human life. You can't come out of it. இன்றைக்கு இந்த இன்டர்நெட் ஆனது எல்லா மனிதரின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இன்டர்நெட் இல்லாமல் நம்மால் இருக்க முடிகிறதில்லை. We have so many facilities because of the internet. இன்டர்நெட் இருப்பதினாலே நமக்கு பல வசதிகளும் நம்மால் செய்து கொள்ள முடிகிறது. It's so useful to everyone. அது எல்லாருக்குமே மிக ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. But remember this. It was not discovered or invented by somebody. It is invented by a military agency. நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இன்டர்நெட்டை யாரோ ஒருவர் கண்டுபிடித்து விடவில்லை. இந்த உயர்தர ஆராய்ச்சி நிறுவனமாகிய அந்த ராணுவ நிறுவனத்தின் ஒரு பகுதியே அதை கண்டுபிடித்திருக்கிறது. Why did they invent internet? ஏன் அவர்கள் இன்டர்நெட்டை கண்டுபிடிக்க வேண்டும்? Why is it that a military invention has become part of the whole world? ஏன் ஒரு ராணுவத்தின் கண்டுபிடிப்பானது முழு உலகத்தின் ஒரு அங்கமாக மாற வேண்டும்? This is the secret. இதுதான் ரகசியம். When you control information, you have power. நீங்கள் தகவல்களை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. So when you use the internet without your knowledge, when you speak, when you type, when you save, when you transfer, you are providing information about yourself and about things about your environment. நீங்கள் இந்த இன்டர்நெட்டிலே நீங்கள் உங்களுடைய டைப் படித்து நீங்கள் காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது நடக்கும் பொழுது இவர்கள் உங்களின் மூலமாக நீங்கள் எல்லா செய்திகளையுமே அதில் மூடாய் கண்டென்ட் இன்டர்நெட் மூலமாக எல்லாவற்றையும் நீங்கள் டைப் படித்து அதிலே ஏற்றி வைக்கிறீர்கள். Everything that you post in the internet belongs to the owners of it. நீங்கள் இன்டர்நெட்டில் எதெல்லாம் அடித்து உங்கள் பெயர் எல்லா காரியத்தையும் அடிக்கிறீர்களே இந்த செய்திகள் தகவல்கள் யாவுமே அந்த இன்டர்நெட்டிற்கு சொந்தமாகி விடுகிறது. For example, you take Facebook. உதாரணமாக இந்த Facebook என்கிறதான ஒரு சைட் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். You open an account, it's free. அங்கே நீங்கள் ஒரு கணக்கை ஆரம்பிக்கலாம், அது மிகவும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. You have a set of friends. அங்கே நீங்கள் போய் உங்களுக்கு பிடித்ததான நண்பர்களையும் சிநேகிதர்களையும் உண்டாக்கி கொள்ளலாம். You share so many things with them. அவர்களோடு கூட பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். You post so many photographs of your parents, of yourself, friends and so many other events and you share it with others. நீங்கள் இந்த Facebookin மூலமாக உங்களுடைய போட்டோக்கள், உங்கள் குடும்பத்தாரின் போட்டோக்கள், இன்னும் நடந்த சம்பவங்கள், பல தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அதில் ஏற்றி விடலாம். But there is a section called terms and conditions which you have to agree to when you open an account. இந்த Facebookலே நீங்கள் அந்த கூட கணக்கை முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது நான் பிரயோஜனப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அதிலே சில பிரமாணங்களும் கட்டளைகளும் உண்டு, அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Nobody will read that because it's so many pages. Who cares?
யாருமே அந்த கட்டளைகளை எல்லாம் வாசிப்பதே இல்லை. அது பக்கம் பக்கமாக ஓடிக்கொண்டே இருக்கும். So everyone will just click I agree and sign in. ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா என்று கேட்கிறதான அந்த கேள்விக்கு எல்லாரும் வேகமாக போய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று டைப் அடித்து விடுவார்கள். But in one of those terms and conditions is this: everything posted on Facebook belongs to Facebook. அந்த கட்டளைகள் அவர்கள் சொல்லுகிறார்களே பிரமாணங்கள், அதிலே ஒரு கட்டளை இப்படி சொல்லுகிறது: இந்த Facebookலே நீ என்ன தகவல்களை எல்லாம் விடுகிறாயோ வைக்கிறாயோ, என்னென்ன போட்டோக்களை எல்லாம் வைக்கிறாயோ, இவைகள் யாவும் இந்த Facebook காரனுக்கு சொந்தம், ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறது. So if you post a photograph and after that delete your account, your photograph is already owned by them. நீங்கள் போட்டோகிராஃபை அதில் ஏற்றிவிட்டு பின்பு அந்த கணக்கை வேண்டாம் என்று நீங்கள் Facebookை விட்டு வெளியே வந்தாலும் அந்த Facebookக்கு நீங்கள் உங்களுடைய போட்டோக்களை ஏற்கனவே தந்து விட்டீர்கள். This is how they get information. இப்படித்தான் அவர்கள் தகவல்களை சேகரிக்கிறார்கள். So they know you, they know your email account, they know your phone number, they know your friends, they know your parents, they have your photo, they have your parents' photo, your friends' photo, so much of information. அவர்கள் இப்பொழுது உங்களை நன்றாக தெரிந்து விட்டது, நீங்கள் யார் என்று தெரிந்து விட்டது, உங்களுடைய அம்மா அப்பா அவருடைய படங்கள் போட்டோக்கள் எல்லாம் அதில் தெரிந்து விட்டது, உங்களுடைய நண்பர்கள் சிநேகிதர்கள் எல்லாம் தெரிந்து விட்டது, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீர்கள் என்று சொன்னீர்கள், அவர்கள் எல்லா காரியங்களும், அந்த போட்டோக்களும் உங்களுடைய தகவல்களும் நீங்கள் சொடுத்த என்ன காரியமும் அவர்களுக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது. Now you know why internet is invented by the military. ஏன் இப்பொழுது ராணுவத்தினாலே இந்த இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டது என்று அறிந்து கொள்கிறீர்களா? Now you know the meaning of this all seeing eye. இந்த எல்லாவற்றையும் காணும் கண் என்று சொன்னேனே, இந்த கண்ணினுடைய அர்த்தம் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? Couple of years ago I was speaking about this in a youth meeting in Chennai. சென்னை பட்டணத்திலே கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாலிபர் கூட்டத்தில் இந்த காரியத்தை நான் பேசிக் கொண்டிருந்தேன். Now supposing I want to get information about all of you seated here. உதாரணமாக இங்கு உட்கார்ந்திருக்கிற எல்லாரை குறித்ததான தகவல்களை நான் எப்படியாகிலும் அறிந்து சேகரிக்க வேண்டும் என்றால் it will take a few hours for me. எனக்கு கொஞ்ச நேரங்கள் பிடிக்கும். Suppose I want the information of everyone in India. இந்தியாவில் இருக்கிறதான எல்லாரை குறித்து நான் அறிய வேண்டும் என்றால் That's very difficult. அது மிகவும் கஷ்டம். But there is a particular subject that is doing research in this. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடம் உண்டு, அது இந்த காரியத்தை குறித்தே ஆராய்ச்சி செய்கிறதான காரியமாயிருக்கிறது. Suppose I want to find out certain data or information. I want to pick out some particular information from a group of 100 crores of people. 100 கோடி ஜனங்களில் இருந்து சில குறிப்பிட்ட தகவல்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் How do I do it? எப்படி நான் செய்ய முடியும்? That's called that study is called big data. அந்த அப்படிப்பட்டதான ஒரு பாடத்திட்டம் வருகிறது. அந்த பாடத்திட்டத்தின் பெயர்தான் பிக் டேட்டா, பெரிய செய்தி துணுக்கம் என்று அறியப்படுகிறது. IT students, IT people know about it. It's called big data. When I was teaching it in a youth meeting in Chennai, one of the girls came and said, I am studying that, brother. இந்த காரியத்தை குறித்து இந்த ஐடியில் கம்ப்யூட்டர் படிக்கிறவர்கள் இதை ஒரு பாடமாகவே எடுத்து படிப்பார்கள். அதனுடைய தலைப்பு தான் பிக் டேட்டா என்கிறதான ஒரு பாடம். அந்த நாங்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த வாலிப சகோதரி வந்து, நான் இதையே பாடமாக எடுத்து பிக் டேட்டாவை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். Those who use the internet know. இன்டர்நெட்டில் யாரெல்லாம் உபயோகிக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியும். When you type something in Google and search for something, நீங்கள் கூகுளிலே அந்த தீர்வு செய்கிறதான அந்த சைட்டில் போய் ஏதோ ஒரு காரியம் என்ன நடக்கிறது என்றதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தையை நீங்கள் டைப் அடிக்கும் பொழுது what you type is now searched in every server all over the world and then returns to you in 2 seconds. You will get all that in your net, in your computer. ஒரு வார்த்தையை அடித்து இந்த வார்த்தை குறித்து எனக்கு தெரிய வேண்டும், இதை குறித்து நான் அறிய வேண்டும் என்று சொல்லி அதில் நீங்கள் டைப் அடித்த மாத்திரத்திலே 2 நொடிக்குள்ளாக இந்த வார்த்தை இந்த கூகுளினூடாய் சென்று அந்த கூகுளின் மிஷினான அதன் மூலமாக பூமியில் உள்ள எல்லா தகவல் சேகரிப்பு அந்த இயந்திரங்களுக்குள்ளாய் சென்று அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து சேகரித்து 2 நொடிகளுக்குள் உங்களுக்கு படிப்படியாய் அது கொடுத்து விடுகிறது. That's called data mining or big data. Going to the whole world searching, 2 seconds is there, the result is there. அதுதான் தகவல் சேகரிப்பு, பிக் டேட்டா. 2 நொடிக்குள் உலகமெல்லாம் சென்று சேகரித்து உங்களுக்கு பட்டியலாய் கொடுத்து விடுகிறது. Sometimes when you're searching in Google, சில முறை நீங்கள் கூகுளிலே போய் அப்படி தேடும் பொழுது as you're typing, underneath you will find a big list. Are you typing this? Are you trying this? Are you trying that? You'll get some options there.
நீங்கள் அங்கே இந்த வார்த்தை நீங்கள் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி நீங்கள் டைப் அடிக்கிற மாத்திரத்திலே 2-3 எழுத்து அடித்த மாத்திரத்தில் வரிசையாக ஒரு பட்டியலே வந்துவிடும். நீ இதை தேடுகிறாயா, இதை தேடுகிறாயா, இதை தேடுகிறாயா என்று சொல்லி பட்டியலே வந்து விடுகிறது. So Google has already stored, and while you're typing is making guesses and presenting to you options. So fast it is happening. ஏற்கனவே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கூகுள் சேகரித்து வைத்து நீ அதை தேடும் பொழுது அந்த வார்த்தை அடிக்கிறதுக்கு உடனடியாக அந்த வார்த்தையை முடிப்பதற்கு முன்பாகவே அவ்வளவு தகவல் அது சேகரித்து உனக்கு தரும்படி காத்திருக்கிறது. Listen, கவனமாய் கேளுங்கள். in China there is no Google, no Facebook, no YouTube. சீனா தேசத்திலே முழு தேசத்திலும் இன்றைக்கு அந்த கூகுள் தேடுதல் அதை அனுமதிக்கவில்லை. அந்த Facebook என்கிறதான சைத்தியம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. யூடியூப் என்கிறதான படங்களை பார்க்கிறதான அந்த காரியத்தையும் அவர்கள் அனுமதிக்கிறதில்லை. Why? ஏன்? Because they don't want to hand over Chinese information to America. ஏனென்றால் சீனாவை சேர்ந்ததான தகவல்கள் யாவற்றையும் அமெரிக்க தேசம் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஒரு காரியத்தையும் அனுமதிக்கிறதில்லை. I'm saying this just to say that what I'm telling you is right. They are grabbing everybody's information. நான் சொல்லுவது சரி என்பதை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும்படியாகவே நான் இப்படி சொல்கிறேன். அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால் எல்லாருடைய தகவல்களையும் சேகரித்துக் கொள்ளும்படியாக. Recently, one sister who was doing missionary work in China, சமீப காலத்தில் ஒரு சகோதரி சீனா தேசத்துக்கு சென்று அவர்கள் சுவிசேஷ வேலை செய்தார்கள். and she called up another country and spoke to another Christian sister and mentioned the word God in the course of a conversation. அவர்கள் தொலைபேசியினூடாய் வேறு நாட்டில் இருக்கிறதான அவர்களுக்கு அறிந்த ஒரு சிநேகிதியோட அவர்கள் போன் செய்தார்கள். அப்படி அவர்கள் பேசும் பொழுது தேவன் என்கிறதான பதத்தை அவர்கள் உபயோகிக்க வேண்டியதாயிருந்தது. The next day she got a call from the police, Chinese police, saying, we do not encourage you to use these words. அடுத்த நாளில் தானே அவர்கள் தொலைபேசி பேசிவிட்டு அடுத்த நாளில் தானே சீன அரசாங்கத்திலிருந்து இப்படி தொலைபேசி வருகிறது அந்த சகோதரிக்கு, நீங்கள் இந்த கடவுள் தேவன் தேவன் என்று பேசுகிறே அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தும்படி நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறதில்லை. Just imagine, that means every phone is being recorded, every conversation is being trapped, and through this big data processing, wherever the word God comes, all those phone conversations are grabbed and presented to those who are monitoring it, and they will filter and call certain people and say, we are warning you. யோசித்து பாருங்கள், அதன் அர்த்தம் என்னவென்றால் எல்லா பேசுகிற பேச்சுகள் யாவும், அந்த போன் மூலமாக பேசுகிற சம்பாஷணைகள் யாவும், வார்த்தைகள் யாவும் இப்பொழுது இந்த பிக் டேட்டா தகவல் சேகரிப்பின் பாடத்தின் மூலமாக இவைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு இவைகள் யாவும் அவர்கள் அறிந்து அதிலே தேவன் என்கிற வார்த்தை நீ பேசுகிறாய் என்பதை இதனூடாய் கண்டுபிடித்து அதை நீ பயன்படுத்த கூடாது என்றும் சொல்கிறார்கள். So what is DARPA doing? ஆகினாலே இந்த டார்பா நிறுவனம் என்ன In செய்கிறது? the name of internet, they are giving us some facilities, saying it's so useful, things have become so easy for you, you can do so much, you can learn so much, you can achieve so much, but by giving you all those conveniences, they are only grabbing details about you so that ultimately they can have power. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உனக்கு நான் வசதி செய்து தருகிறேன், இதன் மூலமாய் உனக்கு வசதிகள் பல காரியங்கள் நீ சுலபமாய் செய்யும்படிக்கு, உன்னுடைய பெயரை எல்லாவற்றையும் நீ எதற்காகவே உபயோகிக்கும்படிக்கும், நீ காரியங்களை சுலபமாய் வசதியாய் செய்து கொள்ளும்படிக்கு நான் உனக்கு இன்டர்நெட்டை தருகிறேன், இதை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இந்த நிறுவனம் சொல்லி அதனுடாய் நீ எல்லா தகவல்களையும் தந்து இந்த தகவல்கள் யாவற்றையும் அவர்கள் சேகரித்து விட்டு கடைசியில் முழு அதிகாரத்தையும் தன் கையில் எடுக்கும்படிக்கு இந்த நிறுவனம் முயற்சிக்கிறது. Now you know the meaning of this, all seeing eye. They are watching everything. இப்பொழுது இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் காணும் கண், அதனுடைய அர்த்தம் சகலத்தையும் அறிந்திருக்கிறது. They can sit in America and find you out in 2 seconds. அமெரிக்க தேசத்தில் உட்கார்ந்து அவ்வளவு தூரத்தில் இருந்து இங்கே நீங்கள் என்ன குறிப்பிட்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று 2 நொடியில் வரிசைப்பட்டியா சொல்ல முடியும். So the world is becoming dangerous. They're giving you facilities. See, for example, today you don't have to ask anyone where to go. Just type the address and your mobile phone will guide you. அது
அவ்வளவு வசதி நிறைந்ததாய் மாறிவிட்டது. இன்றைக்கு ஒரு இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் யாரிடத்தில் நீங்கள் போய் கேட்க வேண்டாம். உங்களுடைய போனில் இருக்கிறதான ஜிபிஎஸ் எடுத்து அடித்து இந்த இடத்திற்கு நான் போக வேண்டும் என்று சொன்னால் போதும், அது உடனடியாக ஒரு படமாக வரைந்து உங்களுக்கு வரிசையாக பட்டியலை தந்து இந்த வழிக்கு போ என்று காட்டி கொடுத்து விடுகிறது. It will say turn right, turn to the next left, oh you've gone the wrong way, take the next left, and so on. உடனடியாக சொல்கிறது, நீ நேரடியாக போ, இடப்பக்கம் திரும்பு, நீ திரும்பி கொஞ்ச தூரம் போன உடனே இன்னும் நீ தவறி வந்து விட்டாய், திரும்பி போ, இடப்பக்கமாக போ என்று சொல்லி அது உங்களை திருப்பி நடத்துகிறது. So it's a miracle, isn't it? அது ஒரு அதிசயமா இருக்கிறது அல்லவா? But in giving you this miracle, they are taking away your privacy. Your movements are being watched. This eye is watching you. இப்படிப்பட்டதான் அதிசயத்தை உனக்கு தருவது போல தந்து உனக்கு இருக்கிறதான அந்த தனிப்பட்டதான காரியத்தை எடுத்து நீ எங்கே போகிறாய், என்ன செய்கிறாய், எப்படி வருகிறாய் என்பதை முழுவதும் அவர்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். Now why should they bother about where you go and what you're doing? நீ என்ன செய்கிறாய், என்ன போகிறாய் என்பதை அவர்கள் ஏன் அறிந்து கொள்ள இவ்வளவு முயற்சிக்க வேண்டும்? Because they want to find out who will work against them. ஏனென்றால் யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்வார்கள் என்று அறிந்து கொள்ளும்படியாகவே அவர்கள் இப்படி செய்கிறார்கள். And we as children of God, we can't offer our support to them. We live another life and they will rise up against us. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்கு ஒரு காலம் நம்முடைய ஆதரவை தர முடியாது. அப்படி நாம் செய்யும் பட்சத்தில் அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். All right, when we think of all these things happening and the world is becoming a dangerous place to live in, and very soon every human on this planet is going to become a slave, a mental slave to a few top-notch people, what should we do? இந்த சம்பவங்கள் யாவும் நடந்து முழு உலகமும் முழு தேசத்தாரும் இந்த காரியம் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லி அவனுக்கே முற்றுமுழுதுமாக ஒரு மனதிலும் கூட அடிமையாகவே அவர்கள் மாறி போகிறதான அந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? The Bible says that a period is coming in this world. It's called a snare. That time is called a snare. வேதம் சொல்லுகிறது ஒரு காலம் இப்படி வரப்போகிறது என்று சொல்லி அந்த காலத்தை வேதமே கண்ணி என்று அழைக்கிறது. Read Luke chapter 21 verse 35. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. It's going to come like a snare. அது ஒரு கண்ணியை போல வரப்போகிறது. What is a snare? கண்ணி என்றால் என்ன? Basically there are two parts to a snare. கண்ணிக்கு அடிப்படையாகவே இரண்டு பகுதிகள் உண்டு. One part invites the prey. ஒரு பகுதியானது இரையை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. The next part kills the prey. அடுத்த பகுதி அந்த வா வா என்று அழைத்த இரையை கொன்று போடுவது. You take rat poison. நீங்கள் எலி விஷத்தை எடுத்துக்கொண்டால் Rat poison is 98% sweet. நீங்கள் இந்த எலி விஷத்தை எடுத்து பார்த்தால் அதிலே 98% அது மிகவும் இனிப்பானதாகவே இருக்கும். That 98% is sweet, only 2% is poison. Still it is called rat poison, not rat sweet. அந்த எலி விஷத்திலே 98% இனிப்பு, 2% விஷமா இருந்தாலும் அதை எலி இனிப்பு என்று அழைக்காமல் எலி விஷம் என்று அழைக்கிறார்கள். Why? ஏன்? That 98% is to call the rat and the 2% is to kill the rat. இந்த 98% எலியை வா வா என்று அழைத்து இந்த 2% எலியை கொல்லும்படியாக. In the same way, there's so much of facility that is being provided through the internet and so many other things taking place in this world that is inviting human beings, and we have all got caught into it, and there's going to be a small part that's going to kill all of our souls and finally our bodies as well. அதே வண்ணமாக இந்த இன்டர்நெட்டும் கூட நமக்கு 98% நல்ல வசதிகள், சுலபங்கள், எளிமையாய் காரியங்களை செய்யும்படிக்கு பல வசதிகளை எல்லாம், சௌக்கியங்களை எல்லாம் அது உண்டாக்கி கொடுத்து வா வா என்று அழைத்து அந்த 2% ஆகிய அந்த 2% கொல்கிற காரியத்தை கொன்று ஆத்மாவை மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்தையும் அது கொன்று போடக்கூடியதா இருக்கிறது. See, the verse that we read now are the words of Jesus that he said 2000 years ago about our time. He said a time is going to come when a snare is going to catch, a trap is going to catch every human being on this planet, and every human being on this planet. இயேசு நம்ம வாசித்தோம் இந்த வசனத்தை.
அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு காலம் வரப்போகிறது, அது கன்னியை போல் வரும். There's only one way of escape. ஆனால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. What that final way of escape we will learn maybe in the last day. கடைசி எப்படி பாதுகாத்துக் கொள்வது, தப்பித்துக் கொள்ள வழி என்பதை நாம் கடைசி நாளில் படிக்கலாம். So there are some things that we have to do to escape. ஆனால் தப்பித்துக் கொள்ள நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. There's only one way. ஒரே வழி. There's only one person who has told us all these things are going to happen, and it's happening just like that, and that is Jesus. ஒரே ஒருவர்தான் இவைகள் எல்லாம் நடக்க போகிறது, நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே, அவர்தான் இயேசு. So we must go back to him and ask him, so what should we do? ஆகையினால் நாம் அவரிடத்திற்கு சென்று, இயேசுவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். If you go to the same portion, நீங்கள் அதே பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Luke chapter 21 verse 35 warns of the snare. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கன்னியை குறித்து நமக்கு எச்சரித்தாலும், Verse 34 gives certain instructions to escape that snare. அந்த கண்ணிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அதே அதிகாரத்திலே 34ஆம் வசனம் நமக்கு வழியை சொல்லி தருகிறது. It gives us a warning, beware, take heed. எச்சரித்து கவனமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Read that. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். And take heed to yourselves, lest at any time your hearts be overcharged with self-eating and drunkenness and cares of this life, and so that day come upon you unawares. Self-eating, overeating, drunkenness, and the affairs, the cares of this life. பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும், Don't let your heart be overburdened by these things. இந்த காரியங்களினாலே உங்கள் இருதயங்கள் பாரமடையாதபடிக்கு. So Jesus is saying, this world is going to enter into a snare phase very soon. Be careful, don't get over engaged in the affairs of this life. இயேசு சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் அனைவர் மேலும் ஒரு கண்ணி வரப்போகிறது, கண்ணியை போல் வரப்போகிறது, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் இருதயங்கள் பாரமடைய கூடாது. So this is the warning that God is giving us. இதுதான் தேவன் நமக்கு தருகிறதான எச்சரிப்பாய் இருக்கிறது. If you come back to this symbol on the screen, on this chart, இந்த படத்தில் இருக்கிறதான இந்த சின்னத்தை நீங்கள் இப்பொழுது நோக்கி you பார்த்தால், see 3 words here at the bottom. கீழாக 3 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. It's in Latin. அது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. Novus Ordo Seclorum. நோவஸ் ஆர்டோ செக்லுரம். Novus means new. நோவஸ் என்றால் நூதனமான, புதிய. Ordo means order or government or a new order or அமைப்பு. ஆர்டர் என்றால் அது ஒரு அமைப்பு, அது ஒரு புதிய அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. Seclorum means godless, not belonging to any religion, secular. செக்லோரம் என்றால் தெய்வம் அல்லாத, எந்த மதத்தையும் சாராத, மத சார்பற்ற. So Novus Ordo Seclorum means a new form of government without any religion is going to come. இந்த நோவஸ் ஆர்டோ செக்லோரம் என்ற வார்த்தைகளின் அர்த்தம் என்னவென்றால், மத சார்பற்ற நூதனமான ஒரு அமைப்பு. A new form of government is coming. ஒரு புதிய விதமான ஒரு அரசாங்கம் வரப்போகிறது. It's a global government. அது உலக அரசாங்கம். It's a one world government. அது ஒரே உலகம் அரசாங்கம். It's called the New World Order in English. You're going to hear that very soon. New World Order. அதுதான் ஆங்கிலத்திலே நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்றும் புதிய உலக முறை அமைப்பு என்றும் அது அழைக்கப்பட போகிறது. Now you look at that word seclorum. அங்கே செக்லோரம், மத சார்பற்ற என்ற வார்த்தையை பாருங்கள். The word it comes from the English word secular, comes from that word. அந்த செக்லோரம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே செக்யூலர் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. It means belonging to this world, this worldly. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு சொந்தமான, உலகத்தை சார்ந்த. So these world rulers, with the help of Satan, are now creating a world where people will not look upwards with a heavenly hope of a life after death. All their focus is only on this life. இந்த நூதன உலக அமைப்பின் அவர்களுடைய நோக்கமே என்னவென்றால், இவர்கள் யாவரையும் இந்த உலகத்தையே நோக்கச் செய்து மேலோக்கி
பரலோகத்தையோ வானத்தையோ பார்க்க விடாதபடிக்கு இந்த உலகத்தையே சார்ந்த இந்த உலகத்தையே பார்க்கக்கூடிய அப்படிப்பட்டதான அமைப்பை அவர் உண்டாக்கும்படியாக. So in this snare, in this trap is a design that makes you forget heaven and makes you focus on the things of this life as though we are going to be here forever, as though this world is heaven. இந்த உலகமே பரலோகம் என்றும் இந்த உலகமே சொர்க்கம், இந்த உலகம்தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி இந்த உலகத்தின் மேலேயே நம்முடைய முழு கவனத்தையும் திருப்பும்படியாக பரலோகத்தையோ வானத்தையோ நோக்கி விடாதபடிக்கு செய்கிறதான அமைப்பின் வேலை. In the Bible we read of a man. வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். He was a very rich man and his business got blessed. He became even more rich. அவன் மிகவும் ஐஸ்வரியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டபடியினாலே இன்னும் அவனுடைய ஐஸ்வரியம் பெருகினது. And he asked himself a question. அவன் தன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டான். When he saw that his field was increasing and gave a lot of yield, தன்னுடைய வயலானது நன்றாக வளர்ந்து வளர்ந்து நல்ல பலிகளை கொடுக்கிறதை கண்ட பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சிந்தை அவனுக்குள் வந்தது. Immediately he had a thought within himself, what should I do? நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற சிந்தை வந்த உடனே அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு பதிலாக அவருக்கே ஒரு ஐடியா வருகிறது. Moment he got the thought saying, what shall I do? Instead of going back and standing on knees and praying, he himself getting an idea. நான் இப்படி செய்வேன். I will do like this. என்னுடைய பழைய களஞ்சியங்களை நான் இடித்து பெரிய களஞ்சியங்களை கட்டி என்னுடைய தானியங்களை அங்கெல்லாம் சேர்த்து வைத்து நான் என் ஆத்மாவிடத்தில் இப்படி நான் சொல்லுவேன். I will dash all my old born, I will gather all the new corns and gather them in the new born, and I will tell my soul like this. என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு, ஏனென்றால் உனக்கு அநேக நாட்களுக்காக எத்தனையோ காரியங்களை தானியங்களை நீ சேர்த்து வைத்திருக்கிறாய், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். Oh my soul, now you eat, drink and be merry. For you to be merry, you for so many days after you gather so much of corn for you. அவனுடைய பணம், அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய ஐஸ்வர்யம் அவனை மயக்கி விட்டது. என்ன மயக்கம்? நான் நீ சீக்கிரமா சாக மாட்டேன், நான் ரொம்ப நாள் இருக்க போறேன், ஆகையால் நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. His money, his wealth, all his returns have intoxicated. What kind of intoxication? For all that he gathered, I am going to live for long days upon this earth. Therefore, let me eat, drink and be merry. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. There's a voice from heaven. முட்டாளே, மதிகேடனே. Oh fool! அன்றைக்கு நைட்டே சத்து விட்டான். That night itself he was dead. அன்றைக்கு தான் சொன்னான், உனக்கு அநேக நாட்களுக்காக நீ சேர்த்து வைத்திருக்கிறாய், நீ புசிக்கலாம் குடிக்கலாம் பூரிப்பா இருக்கலாம். அன்றைக்கு ராத்திரியே இறந்து விட்டான். That day only he professed saying that you have gathered it for after many long days, for many long days. But that night itself he was dead. இந்த பூமியில் நாம் ஏதோ அநேக நாட்கள் இருக்க போகிறோம், சேர்த்து வைத்தால் இன்னும் சில நாட்கள் இருக்கலாம் என்று நம்மை மயக்குகிறதான சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை பற்றி அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். There are things upon this earth, there are blessings which are really making us to get intoxicated, about which you should not be intoxicated and drunk with that. That's why the Bible is warning about it. நேற்று நாம் கேட்டது போல இங்கே செட்டில் ஆக நாம் வகை தேடக்கூடாது. இந்த பூமியை விட்டு போகும்படியாக ஆயத்தப்படும்படியாக கொஞ்சம் நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. As we heard yesterday, we should not try to settle down upon this earth. Only few days are given for us to prepare and go over there and never settle here. இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்க வேண்டும், வெளிநாட்டுக்கு போக வேண்டும், இன்னும் கொஞ்சம் நன்றாய் படிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். இந்த பூமியை பற்றி அதிக பிளான் போட்டு இங்கே மயங்கி கிடந்தால் அந்த நாள் உங்களை ஒரு கன்னியை போல் மேற்கொள்ளும் என்று எச்சரிக்கிறது. This is warning us saying, you want to live longer upon this earth, study furthermore, buy some land, save some money, go abroad and earn and work and what not. If you keep on getting intoxicated, remember one day will come upon you as a snare. படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், விவாகம் பண்ண வேண்டும், எல்லாம் நம்முடைய தேவைகள் எல்லாம் உண்மைதான், தேவைகள் தான். All of these are all necessities that we have to study, we have to work, we have to earn. ஆனால் இந்த பூமியினுடைய கவலைகளை பற்றி பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. இதெல்லாம் தானாக நடக்க வேண்டும், பாரம் இல்லாமல் நடக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை இந்த காரியங்கள் தாக்க விடக்கூடாது. Never we should let all these things burden our soul. Therefore we must take heed and beware. Never we should allow
these things should attack our soul. ஆங்கிலத்தில் இதை மெட்டீரியலிசம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த பொருளாதார காரியங்களுக்கு பின்னாடி நம்மை அலைய வைக்கிறதான ஒரு வஞ்சகம். In English they call materialism. This is a deception to go behind only the materials. ஆகையால் இந்த பூமி தான் எல்லாம், இந்த பூமியில் உள்ள பொருள் தான் எல்லாம், இதுதான் வாழ்க்கை, இதை சேகரித்தால் சந்தோஷம் என்கிறதான ஒரு தவறான ஒரு மனப்பான்மை உருவாக்குகிறதான ஒரு காலம் இது. This is the time where you get a wrong mentality. World is everything, earth is everything. Gathering things or money or status, only these things are everything for me. And this is the time where you get attacked by this. So நம்முடைய கண்களை மூடுவோமா? close your eyes. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். One pastor said like this. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். Saint Paul said, I escaped from the mouth of the lion. யோசித்து பாருங்கள். Think about it. பிசாசுடைய வாய் அப்படி பிளந்து பரிசுத்த பவுலை விழுங்குகிறார். Such a big mouth is open இப்போ to devour. பரிசுத்த பவுல் அந்த சிங்கத்தின் வாய்க்குள் இருக்கிறார். Now Saint Paul is in the mouth of the lion. ஆனா அந்த பாஸ்டர் சொன்னார், ஆனால் பிசாசுக்கு அந்த வாயை மூட முடியவில்லை. But the pastor said devil is unable to close its அந்த mouth. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று பரிசுத்த பவுல் Saint சொல்லுகிறார். Paul says I have been delivered from the mouth of the lion. ஏன் தெரியுமா? You know why? அந்த சிங்கத்திற்குள் பரிசுத்த பவுல் இருந்தார். In lion Saint Paul was there. ஆனால் பரிசுத்த பவுலுக்குள் ஒரு சிங்கம் இருந்தது. But there is a lion in Saint Paul. அந்த சிங்கத்தின் நிமித்தம் இந்த சிங்கம் அவனை தொட முடியாமல் போயிற்று. Because of that lion, this lion could not touch him. அந்த சிங்கம் உனக்குள் இருக்கிறார். That lion is in you. அவர்தான் நீதியின் சூரியனாய் சீக்கிரமாய் உதிக்க போகிறார். He is as the son of righteousness soon is going to arise. Shabakaramau Sabakaramania Rasantulankarama